சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்துள்ளது. வாரத்தின் முதல் நாளே தங்கம் விலை கிராமுக்கு 110 ரூபாய் உயர்ந்து 11,410 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 91,280 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று வெள்ளி விலையும் கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு கிராம் வெள்ளி 167 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிலோவுக்கு 2000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ வெள்ளி 1,67,000 ரூபாயாக உள்ளது. சர்வதேச அளவில் தங்கத்தின் தேவை உயர்ந்திருப்பது, அமெரிக்க வட்டி விகித மாற்றம் போன்றவை காரணமாக தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. கிரெடிட் கார்டு மூலம் இந்தியர்கள் செலவு செய்யும் தொகை கடந்த செப்டம்பரில் 2,20,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக கேரட்ஜ் நிறுவனத்தின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் மிக உயர்ந்த அளவாகும். பண்டிகை காலம், ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்கியதே இந்த உயர்வுக்கு காரணம். இதில் 2,20,000 கோடி ரூபாய் செலவிட்டதில் தனியார் வங்கி கிரெடிட் கார்டுகள் மூலம் மட்டும் 74.2% தொகை செலவிடப்பட்டுள்ளது. கடந்த 2019 ஆண்டு டிசம்பரில் 5,53,00,000 கிரெடிட் கார்டுகள் மட்டுமே புழக்கத்தில் இருந்த நிலையில் ஜூலை 2025 அது 11,16,00,000 அதிகரித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவின் கோட்டையாக இருப்பதாக அந்த கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். அதில் பேசிய முதல்வர், கடந்த 75 ஆண்டுகளாக ஓய்வே இன்றி இயங்கிக் கொண்டிருப்பதாக பெருமிதத்தோடு கூறினார். நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் இந்த திருவரங்கம் தொகுதியில வேட்பாளராக நின்று போட்டியிட்டு 20 ஆண்டுகள் கழித்து நம்முடைய கழகத்தின் கோட்டையாக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அந்த பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒன்றை கூர்ந்து கவனிக்கலாம். எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும், தளபதிகளாக இருந்தாலும், செயல் வீரராக இருந்தாலும் அவர்கள் கழகம் என்று மட்டும் சொல்வது கிடையாது, இயக்கம் என்று கூட அடிக்கடி சொல்வது உண்டு. இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம். இந்த 75 ஆண்டு காலமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், அது தேர்தல் சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும், எப்பவுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது. சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டா அது தேக்கம். ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது ஏக்கம். இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீர்நிலைமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதிரிகள் எத்தனை புதிய வழிகளில் திமுகவை அழிக்க முயன்றாலும் அது தமிழகத்தில் நடக்காது என்று முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். வருமான வரித்துறை, அமலாக்கத்துறையை தொடர்ந்து எஸ்ஐஆர் மூலம் திமுகவை அழிக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் புது புது உத்திகளோடு நம்மை தாக்குவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு புது புது முயற்சிகளாக எடுத்திருக்கிறார்கள். வருமான வரித்துறையை ஏய்ப்பிவிட்டார்கள். அதற்கு பிறகு பல்வேறு சிபிஐ என்றெல்லாம் சொல்லி பல்வேறு குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து நம்ம மிரட்டி பார்த்தார்கள். இப்பொழுது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும், ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானா வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர, உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டிலே ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எஸ்ஐஆர் விவகாரத்தில் அதிமுக வழக்கு தொடுத்திருப்பது ஒரு கபட நாடகம் என முதல்வர் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையமும் பாஜகவும் என்ன சொல்கிறதோ அதை ஏற்று நடக்கும் நிலையில்தான் அதிமுக இருப்பதாகவும் அவர் சாடியுள்ளார். டெல்லியில் உள்ள பிக்பாஸின் பேச்சை கேட்பது மட்டுமே கே பழனிசாமியின் நிலை என மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நேற்று திடீரென்று
அதிமுகவின் சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீரென்று போய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், உங்களுக்கு உள்ளபடியே அதில் அக்கறை இருக்கும் என்று சொன்னால், அதில் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் முன்கூட்டியே போட்டிருக்கணும். ஆனால் திடீரென்று போடுவதற்கு என்ன காரணம்? அந்த எஸ்ஐஆரை அவங்க ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்கிற நிலையில் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர, இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்கள் அதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் இல்லை. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கிலே இன்றைக்கு தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கபட நாடகத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி அமாமசாமி போட்டுத்தான் ஆகணும். ஆனா அதையும் தாண்டி இன்னொரு காமெடி இன்றைக்கு பண்ணியிருக்கிறார். அதுதான் உண்மை. இதையெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எஸ்ஐஆர் என்றாலே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அலறுகின்றன என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எஸ்ஐஆர் பணிகளால் எந்த காலதாமதமும் ஏற்படாது என்றும், இறந்தவர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கக்கூடாது என்பதே திமுகவின் நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். வாக்குகள் பறிபோகும் என தவறான செய்தியை வெளிப்படுத்துகின்றனர் என்றும், தேவையின்றி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் எனவும் விமர்சித்தார். எஸ்ஐஆர் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக வழக்கு தொடர்ந்தது குறித்தும் கே பழனிசாமி விளக்கம் அளித்தார். இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யணும். தர்மயுத்தம் நடத்திய பன்னீர்செல்வம் ஒரு வாரம் பொறுத்திருந்தால் முதல்வராகியிருப்பார் என அமமுக பொதுச் செயலர் தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தர்மயுத்தத்தின் விளைவுகளை உணர்ந்ததால் தான் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என பன்னீர்செல்வம் விரும்புவதாகவும், தமக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம் என கூறுகிறார் என்றும் குறிப்பிட்டார். தர்மயுத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தா அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம். அவர் தர்மயுத்தம் தொடங்கியது அதனுடைய பின்விளைவுகளை அவர் உணர்ந்திருப்பதனால்தான் இன்றைக்கு அவர் எனக்கு ஒண்ணுமே வேணாம், நான் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொல்லி கேட்கிறேன். தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அதிமுக கூவி கூவி அழைத்தது என அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்றால் தாவேகாவை திமுக அழித்துவிடும் என அதிமுக மிரட்டியது என்றும், ஆனால் தாவேகா தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்து விட்டதால் அதிமுக விரக்தியில் உள்ளது எனவும் தினகரன் கூறினார். விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வான்னு கூவி பார்த்தாங்க. அதாவது இந்த திமுக 26 தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேகாவை அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க. இன்னும் பவன் கல்யாண், சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள். கிருஷ்ணகிரி அருகே கன்றுவிடும் விழாவில் 200 கன்றுகள் பங்கேற்றன. கிருஷ்ணகிரி அருகே ஓம் தர்மசாஸ்தா மணிகண்டன் ஆலயம் சார்பாக கன்றுவிடும் திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திராவிலிருந்தும் 200 கன்றுகள் வந்திருந்தன. 100 மீட்டர் தூரத்தை விரைவாக கடந்த கன்றுகளுக்கு பரிசு வழங்கப்பட்டது. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக மருத்துவர் உட்பட 3 பேரை குஜராத் தீவிரவாத தடுப்பு படை கைது செய்துள்ளது. ஹைதராபாத்தைச் சேர்ந்த மருத்துவர் அகமது முஹியுதீன் சையத் ஆமணக்கு விதையிலிருந்து எடுக்கப்படும் நச்சுத்தன்மை வாய்ந்த ரைசின் என்ற ரசாயனத்தை பயங்கரவாத தாக்குதலுக்கு பயன்படுத்துவதற்கான ஆய்வில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசல் நிறைந்த டெல்லி ஆசாத் நகர் மண்டி, அகமதாபாத் பள்ளச்சந்தை மற்றும் லக்னோவில் உள்ள RSS அலுவலகம் போன்ற இடங்களில் தாக்குதல் நடத்துவது குறித்து இவர்கள் ஆய்வு செய்து வந்ததாக காவல்துறையினர் கூறியுள்ளனர்.
இந்த மூவரிடமிருந்தும் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் குறித்து ஏடிஎஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் என்றும் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் பழனிசாமிதான் என அமித்ஷாவே கூறிவிட்டார் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடக்கிறது என்றும் பழனிசாமி விமர்சித்தார். முன்னணி இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரரும் மறைந்த இசையமைப்பாளருமான சபேசனின் நினைவேந்தல் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. திரைப்பட இசை கலைஞர்கள் சங்க வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இசையமைப்பாளர்கள் கங்கை அமரன், தேவா, ராஜ்குமார், சிற்பி, இயக்குநர்கள் செல்வமணி, சேரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சபேசனின் உருவப்படத்தை திறந்து வைத்து நினைவுகளை இசை கலைஞர்கள் பகிர்ந்தனர். தமிழகத்தில் 4 அதிகார மையங்கள் மக்களை ஆட்டி படைப்பதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற அதிமுக 54வது ஆண்டு விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவிலேயே ஊழல் நிறைந்த மாநிலம் தமிழகம் என்ற நிலையை உருவாக்கியுள்ளனர் என்றும், மக்களை பற்றி சிந்திக்காமல் குடும்பத்தை பற்றியே சிந்திக்கின்றனர் எனவும் விமர்சித்தார். ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, மகன் உதயநிதி, மருமகன் சபரீசன் என 4 அதிகார மையங்கள் மக்களை ஆட்டி படைப்பதாக குற்றம் சாட்டிய பழனிசாமி, அதனால்தான் லஞ்ச லாவணியம் மலிந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய பாஜக அரசின் ஒரே தேசம் ஒரே தேர்தல் திட்டம் காரணமாக வரும் 2029ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தலும் நாடு முழுவதும் உள்ள சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் என்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி கணித்துள்ளார். 2029இல் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும், காங்கிரசின் 2வது ஆட்சி காலத்தில் தெலுங்கானாவை மிகவும் வளமான மாநிலமாக மாற்றும் தனது அனைத்து திட்டங்களும் நிறைவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் யுக்ரைனும் மாறி மாறி மின் விநியோக கட்டமைப்புகளை தாக்கி வருகின்றன. தற்போது இரு நாடுகளிலும் கடும் குளிர் நிலவுவதால் அதை சமாளிக்க மின்சாரம் அத்தியாவசிய தேவையாகியுள்ளது. மின்சாரம் மூலம் வெந்நீர் உருவாக்கி வீடுகளில் உள்ள அறைகள் ரேடியேட்டர் மூலம் வெப்பமாக்கப்படுகின்றன. மின்சாரம் இல்லாவிட்டால் குளிர்காலத்தை சமாளிப்பது மக்களுக்கு மிகவும் கடினமாக மாறிவிடும். இந்நிலையில்தான் இருதரப்பும் ஏவுகணைகளை பயன்படுத்தி மின் விநியோக கட்டமைப்புகளை தகர்த்து வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத முகூர்த்த தினத்தை முன்னிட்டு 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடந்தன. அதிகாலை முதலே திருச்செந்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்களது உறவினர்களுடன் மணமக்களை அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு வருகை தந்தனர். கோயில் முன்புள்ள சண்முக விலாச மண்டபத்தில் இந்த திருமணங்கள் நடைபெற்றன. பக்தர்கள் கூட்டத்துடன் மணமக்கள் குடும்பத்தினரும் ஏராளமானோர் கூடியதால் கோயிலில் கூட்டம் அலைமோதியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலின் சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரி வழியாக செல்லும் தேசிய நெடுஞ்சாலையை மேல்மலை கிராமங்களுக்கு செல்லும் பூர்வக்குடி மக்கள் பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் விடுமுறை தினங்களில் மேல்மலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளால் காய்கறி வாகனங்கள், பேருந்துகள், அவசர சிகிச்சை ஊர்திகள் போன்றவற்றிற்கு இடையூறு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் தொடர்ந்து புகார் கூறியுள்ளனர். இதுகுறித்து உதவி வன பாதுகாவலர் கருப்பையாவிடம் கேட்டபோது, நெடுஞ்சாலை அடர்ந்த வனப்பகுதிக்குள் செல்வதால் மக்களை அனுமதிப்பதன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திற்கு அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தையை கண்காணிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று மாராயிப்பாளையம் கிராமத்தில் உள்ள மலைக்குன்றில் பதுங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் சிறுத்தையை கண்டறியும் பணியில் வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அணையின் பாதுகாப்பு தொடர்பாக புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு கடந்த ஆண்டு ஜனவரியில் நியமித்தது.
இதையடுத்து கடந்த ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி முதல் ஆய்வை முல்லைப் பெரியாறு அணையில் இந்த குழு மேற்கொண்டது. இந்த குழு தனது 2வது ஆய்வை இன்று மேற்கொள்கிறது. பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், நீர்மட்டம், கசிவு நீரளவு ஆகியவற்றை ஆய்வு செய்யும் கண்காணிப்பு குழு அணை பராமரிப்பு தொடர்பாக அரசுக்கு ஆலோசனை வழங்கும். அதைத் தொடர்ந்து ஆய்வறிக்கையை உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியை அநாகரிகமாக விமர்சித்தால் வரும் தேர்தலில் எதிர்க்கட்சிக்கான அந்தஸ்து கூட திமுகவிற்கு கிடைக்காத நிலை உருவாகும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். திமுக 75 விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் கால் என்ற கடுமையான விமர்சனத்திற்கு உதயகுமார் பதிலடி கொடுத்துள்ளார். இப்போது உங்களின் ஆணவ பேச்சால் மீண்டும் வரலாறு திரும்பும். அப்போது உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறியாகும். எடப்பாடி அவர்களை நீங்கள் எள்ளி நகையாடுவது, நீங்கள் நையாண்டி செய்வது, நீங்கள் கேலிக்கூத்தாக பேசுவது மன்னர் ஆட்சியில இளவரசனாக வீட்டிருக்கிற உங்கள் தலைகணம். உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறி ஆகும் என்பதை உங்களுக்கு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் மனக்குமுறலை எச்சரிக்கையாக விடுக்கிறேன். தமிழகத்தில் 3 இடங்களில் மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சட்டி, காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்களிடம் 34 வகையான கேள்விகள் கேட்கப்பட இருப்பதாகவும் வரும் 30ஆம் தேதி மாதிரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நிறைவடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி கடந்த 2021ஆம் ஆண்டு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெறும் என மத்திய அரசு அறிவித்தது. அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை சீராக இயக்க வழிவகை செய்ய வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் இருந்து கேரளாவுக்கு இயக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகளுக்கு கடந்த 7ஆம் தேதி 70 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இதேபோல் கர்நாடக மாநிலத்திலும் தமிழக பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளிடம் 1,15 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்டை மாநில பேருந்துகளுக்கு சாலை வரி வசூலிப்பதால் தாங்களும் வசூலிப்பதாக அண்டை மாநில அரசுகள் தெரிவிப்பதாக ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் கூறியுள்ளது. இரட்டை வரியுடன் அபராதங்களை செலுத்த முடியாத சூழலில் இருப்பதால் இன்று முதல் கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசிய விருது வென்ற சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர், இந்தியாவிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கும் துறையை வழிநடத்தும் அமைச்சர் சிவசங்கரையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம், டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள், தாழ்த்தள மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் மெருகேறி வரும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகளின் சேவை அறிந்து சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி சிறந்திட வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளதாக அந்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இலங்கைக்கு வந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 19,23,502 என்று அந்த வாரியம் கூறியுள்ளது. இதில் அதிகபட்சமாக 4,31,235 பேர் இந்தியாவிலிருந்து வந்துள்ளனர். பிரிட்டன், ரஷ்யா, ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகளிலிருந்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தை இணையதளம் வழியாக நிரப்பும் வசதியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது. வாக்காளர்கள் voters.ece.gov.in என்ற தளத்தில் பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண் அல்லது வாக்காளர் அடையாள எண் மூலமாக உள்நுழையலாம். கைபேசிக்கு வரும் ஓடிபியை உள்ளிட்ட பிறகு ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து தேவையான விவரங்களை நிரப்பி இ-சைன் மூலம் படிவத்தை சமர்ப்பிக்கலாம். இந்த சேவையை வாக்காளர் பட்டியலில் உள்ள பெயர், ஆதார் அட்டையில் உள்ள பெயருடன் பொருந்தும் வாக்காளர்கள் மட்டுமே பயன்படுத்தலாம் என ஆணையம் தெரிவித்துள்ளது.
சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அவசரமாக மேற்கொள்ளப்படுவதை மக்கள் நீதி மய்யம் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. மக்களாட்சியின் அடித்தளமான வாக்குரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பீகார் போல பெயர் நீக்க பிரச்சினை ஏற்படக்கூடாது. இப்பணிகள் நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். சில மாநிலங்களில் மட்டுமல்ல என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் மீதான நம்பிக்கை குறைந்துள்ள நிலையில் எஸ்ஐஆர் பணிகளை அவசரமாக அல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நிதானமாகவும் நடுநிலையாகவும் நடத்த வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் வலியுறுத்தியுள்ளது. வந்தே பாரத் ரயிலில் பள்ளி மாணவர்கள் RSS பாடல்களை பாடியது குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூருவுக்கு வந்தே பாரத் ரயில் சேவை அண்மையில் தொடங்கப்பட்டது. இந்த விழாவில் பள்ளி மாணவர்கள் RSS பாடல்களை பாடியபடி ரயிலில் பயணித்தனர். இது சர்ச்சையான நிலையில் விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. உரிய விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க பள்ளி கல்வி இயக்குநரகத்துக்கு கல்வி அமைச்சர் சிவன்குட்டி உத்தரவிட்டுள்ளார். விசாரணை முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து முஸ்லிம்களையும் ஒரே பிரிவில் வைக்க முடியாது, நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து பார்க்க வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்தார். பெரும்பாலான முஸ்லிம்கள் லவ் ஜிகாத் போன்றவற்றை ஏற்கவில்லை. அதே சமயம் அச்சமூகத்தில் அடிப்படைவாதிகள் கணிசமான அளவில் உள்ளனர். நல்ல முஸ்லிம்களை கெட்டவர்களின் கூட்டத்திலிருந்து பிரித்து அணுக வேண்டும் என்று RSS நூற்றாண்டு விழா நிகழ்வில் மோகன் பகவத் பேசினார். அமெரிக்காவில் 10,000 விமானங்கள் தாமதமாக இயங்குவதால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விமான நிலைய கட்டுப்பாட்டு ஊழியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் ஊதியம் கிடைக்காததன் காரணமாக தொடர் விடுப்பு எடுத்துள்ளனர். இதனால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அரசின் செலவினங்களுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்காததால் ஊதியம் உள்ளிட்டவற்றிற்கு நிதி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதி ஒதுக்கீட்டிற்கான மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து விமான சேவைகள் சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.